வெல்கம் டு வனஜாமணி கிச்சன். நான் இப்போ 3 கலர் கேப்சிகம் வச்சு கேப்சிகம் மசாலா கறி செய்ய போறேன். 3 கலர் கேப்சிகம் வச்சு மசாலா கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேப்சிகம் மசாலா கறி செய்ய பேஸ்ட் அரைக்கணும். அதுக்காக தேவையான பொருட்கள்: ஒரு 4 துண்டு தேங்காய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி. இதை எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து பேஸ்டா அரைச்சிக்கணும். ஸ்டவ் ஏற்றிட்டேன். பான் காயுது. 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ 2 பட்டை 2 கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் கல் உப்பு அதையும் சேர்த்தா சீக்கிரம் வதங்கும். உப்பு சேர்த்து வதக்கினா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும், அதனால் உப்பு சேர்த்துக்கணும். அடுத்தது 2 பச்சை மிளகாய் கீழி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கி எடுத்து இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது வதங்கும் போது நல்லா வாசனை வருது, பச்சை வாசனை போயிடுது. இப்போ 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா டேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும், அது குத்தி விட்டு வதக்கணும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதங்கினா நல்லா டேஸ்ட் ஆகிடும். இதுபோல் நல்லா குத்தி விட்டு வதக்கணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். உப்பு போட்டால் வதங்குற மாதிரி மஞ்சள் தூள் போட்டாலும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். நல்லா மேஷ் பண்ணிக்கணும் தக்காளியை. தக்காளி நல்லா மசிஞ்சிடுது. இப்போ 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அதை சேர்த்து வதக்கணும். 1 நிமிஷம் வதக்கலாம். வதங்கினது போதும். இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கணும். வதங்கினது போதும். இப்போ குடமிளகாய் போட்டுக்கலாம். சிகப்பு கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர், 3 கலர் குடமிளகாய் அதையும் சேர்த்து வதக்கணும். குடமிளகாய் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அதிகம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகா நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது, வாசனை சூப்பராக இருக்குது. தண்ணி போதும். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கேப்சிகம் மசாலா கறி வெந்துடுதா பார்க்கலாம். நல்லா திக்காக ஆகிடுது. 5 நிமிஷமாக வேகுது. போதும், வெந்தது. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காய், கசகசா, பெருஞ்சீரகம், முந்திரி, அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பேஸ்ட்டை போட்டு தீயை கொஞ்சம் பெருசாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு போட்ட பிறகு தான் உப்பு காரம் போதுமான்னு பார்க்கணும். காரம் போதும், உப்பு பத்தலைனா சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. பேஸ்ட்டு போட்ட பிறகு கலர்ஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது. தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாம்.
காரம் போதும், உப்பு பத்தலைன்னா மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் சரியாக இருக்குது. இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். சுவையான 3 கலர் கேப்சிகம் மசாலா கறி ரெடி ஆகிடுது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சத்துள்ள தான் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.